சுத்த போய். ஈஷா யோக மையத்திலிருந்து பல பேர் மாயம் காணவில்லைன்னு நிறைய நியூஸ் கார்டு பார்த்துருப்பீங்க. போலீஸ் ரிப்போர்ட்ல கடந்த 15 வருடங்கள்ல வெறும் 6 பேர் மட்டுமே காணாம போயிருக்காங்க. அதுலயும் 5 பேர் திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஈஷால ரகசிய சுடுகாடு இயங்குதுன்னு அடுத்த உருட்டு. இதுதான் ஈஷா மலைவாழ் மக்களுக்காக கட்டின பொது சுடுகாடு. ரோடு மேலேயே இருக்கும், பஸ் போறத கூட நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா 17 அக்டோபர் யாமினின்னு ஒருத்தவங்களை பேச வச்சு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. முதல் பையனுக்கு ஸ்கூல்ல பிரச்சனை பண்றாங்கன்னா ரெண்டாவது பையனும் ஏன் சேர்க்கணும்? முதல் பையனுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் அடுத்த 3 வருஷம் படிக்க வைக்கணும்? அவன் படிச்சு முடிச்சதும் ஏன் அதே ஸ்கூல்லேயே போய் ஸ்டாஃபா ஜாயின் பண்ணணும்? ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கூல் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை யாமினி கிட்ட தான். இதை நான் சொல்லலை, அவங்க அண்ணனே ஒரு ட்வீட்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன பண்றாங்கன்றதையும் ஆதாரத்தோட நாம இன்னைக்கு உடைக்க போறோம். வணக்கம். ஈஷா யோக மையம் பற்றி பலவிதமான சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போகிறாங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு உங்களுக்கே தோணியிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே சுத்த போய். எல்லாத்தையும் ஆதாரத்தோட நாம் இன்னைக்கு உடைக்க போகிறோம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம் வாங்க. ஈஷா யோக மையத்திலிருந்து பல பேர் மாயம் காணவில்லைன்னு நிறைய நியூஸ் கார்டு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் போலீஸ் ரிப்போர்ட்லேயே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சுத்த போய். போலீஸ் ரிப்போர்ட்ல கடந்த 15 வருடங்கள்ல வெறும் 6 பேர் மட்டுமே காணாம போயிருக்காங்க. அதுலயும் 5 பேர் திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கிற ஒருத்தர் காணாமன்றதும் ஈஷா யோக மையமே கொடுத்த புகார். அதை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது 6 மாசத்துக்கு முன்னாடியே போலீஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் இருக்கு. இதை பத்தி நியூஸ் 18ல நியூஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஈஷா யோகா மையத்திலிருந்து காணாமல் போன 5 பேர் திரும்ப வந்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் அதை மறைச்சு பல பேர் மாயம்னு பொய் செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க திருப்பதிக்கோ இல்ல ஊர் திருவிழாக்கோ போனீங்கன்னா அங்க கண்டிப்பா கூட்டத்துல யாராவது வழி தவறி காணாம போவாங்க. நீங்களும் தேடிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவீங்க. கடைசியில் வந்து பார்த்தா அவங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. இப்படி எவ்வளவோ தடவை நடந்திருக்கும். ஈஷாக்கு ஒரு நாளைக்கு சராசரியா 25,000 மக்களுக்கு மேல வராங்க. வீக்கெண்ட்னா 50,000 மக்கள் வராங்க. நல்ல நாள், பண்டிகை நாள்னா லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. மகாசிவராத்திரி அன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் வராங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. கடந்த 15 வருடங்கள்ல சுமார் 6 கோடி மக்களுக்கு மேல வந்திருப்பாங்க. அதுல வெறும் 6 பேர் தான் காணாம போயிருக்காங்க. அதுலயும் 5 பேர் திரும்பி வந்துட்டாங்க. இதை வேணும்னே திருச்சி பேசி மக்களை குழப்புறாங்க. அடுத்ததா ஈஷால மர்ம சுடுகாடு இயங்குது, ரகசிய சுடுகாடு இயங்குதுன்னு அடுத்த உருட்டு. அது மர்மமும் இல்லை, ரகசியமும் இல்லை. இந்த வீடியோ பாருங்க. இதுதான் ஈஷா மலைவாழ் மக்களுக்காக கட்டின பொது சுடுகாடு. ரோடு மேலேயே இருக்கும், பஸ் போறத கூட நீங்க பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா ரகசியம் இல்லை. அதே போல அந்த மின் மயானத்தில் இருக்கிற புகைப்போக்கி சிம்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பல மீட்டர் உயரம் கொண்டது. எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். சரி, இது ரகசியமாவோ மர்மமாவோ அமைக்கப்பட்ட மயானம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு சுடுகாடு? ஈஷாவை சுற்றி உள்ள மலைவாழ் மக்களுக்கு சுடுகாடு எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியுமா? 15 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே இறந்தவங்களை புதைக்கணும்னா ஜாதி பிரச்சனை. இதனால அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப நாளாக பொது சுடுகாடு வேணும்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த பஞ்சாயத்துலையும் இது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுச்சு. இதை பற்றி அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆதிவாசி மக்களுக்காக நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன். ஆதிவாசி மக்கள் எங்கிட்ட மழையிட்டாங்க. ஒரு 10 கிராமத்துல இருந்து எங்களுக்கு ஆற்றை தாண்டி பணங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் பதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு மின்மயானம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால மாவட்ட ஆட்சியர் 27/11/2023 நாங்கள் ஒரு மனு கொடுத்திருந்தோம். மாவட்ட ஆட்சியர் அதை அப்ரூவல் பண்ணி எங்களுக்கு மின்மயானம் வழங்க சொல்லி வட்டாட்சி அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருந்தாரு. வள்ளுவம்பட்டி மூலியமா எங்களுக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்து தலைவர் இப்படி உங்களுக்கு மின்மயானம் சாங்ஷன் ஆயிருக்கு, அதனால நாங்கள் ஈஷா யோக மையத்தில் கேட்டிருக்கோம், அவங்க மூலியமா உங்களுக்கு மின்மயானம் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த சுடுகாடு இப்போதான் கட்டப்பட்டு இருக்கு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடியல, ஆபரேஷன்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. செயல்படாத சுடுகாடு. ஆனா அதுக்குள்ள ஈஷால பல பேர் மாயம், ரகசிய சுடுகாடுன்னு பிளான் பண்ணி அவதூறுகள் பரப்புறாங்க. எந்த அளவுக்கு இவங்களோட பிளானிங் இருக்குன்னா, அக்டோபர் 18ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல ஈஷாவை சேர்ந்த 2 பெண் துறவிகள் வழக்குல தீர்ப்பு வருது. அது அந்த பெண் துறவிகளுக்கு சாதகமா வருது. இந்த விஷயம் மீடியா ஹெட்லைன்ஸ்ல வரக்கூடாதுன்னு சரியா அதுக்கு முதல் நாள் 17 அக்டோபர் யாமினின்னு ஒருத்தவங்களை பேச வச்சு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அவங்களே அவங்க சொன்ன குற்றச்சாட்டு பொய்ன்றதுக்கு பல ஆதாரம் வெளியிட்டிருக்காங்க. காமெடியா இருக்குல்ல, பாருங்க. யாமினி அவங்களோட பையன் 2014 இருந்து 2022 வரைக்கும் ஈஷா ஹோம் ஸ்கூல்ல படிச்சிருக்கான். அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். யாமினியோட ஹஸ்பண்ட் ஸ்கூல் நிர்வாகத்துக்கு 2019 ஒரு மெயில் அனுப்புறாரு. அந்த மெயில் தான் நீங்க இப்ப பாக்குற ஸ்கிரீன்ஷாட். அதுல முதல் 2 வரி பாருங்க. எங்களோட மகனை கடந்த 5 வருடங்களா பார்த்து கொண்டதுக்கு நன்றி. ஈஷா ஹோம் ஸ்கூல் உடனான எங்களுடைய பயணம் ரொம்ப பிளசண்டாகவும் நல்ல ஆதரவளிக்கும் விதமாகவும் இருந்தது. இதுக்கு மேல நாங்க எதையுமே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது.
எங்களோட பையன் ஒரு சிறந்த மனிதனா வளர்ந்திருக்கான் இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களோட பையனுக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்த இன்னொரு சக மாணவனுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அதை பள்ளி நிர்வாகத்துக்கு சொல்லியிருக்காங்க. பள்ளி நிர்வாகம் இவங்க புகார் கொடுத்ததும் விசாரிச்சு ஒரே வாரத்துல பிரச்சனை செஞ்ச அந்த பையனை பள்ளியை விட்டு நீக்கிட்டாங்க. யாமினி புகார் கொடுத்தது 20/5/2019 அந்த பையன் நீக்கப்பட்டது 28/5/2019. ஸோ பள்ளி நிர்வாகம் சரியா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் யாமினி அவர்களோட பையன் அதே ஸ்கூல்ல 3 வருஷம் படிச்சிருக்கான். 12th முடிச்சுட்டு தான் வெளியே போயிருக்கான். இப்போ ஒரு கேள்வி, நீங்க சொல்றது மாதிரியே உங்க பையனுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு இருந்திருந்தா அதே ஸ்கூல்ல உங்க பையனை அடுத்த 3 வருஷத்துக்கு படிக்க வைப்பீங்களா? அந்த பையன் +2 முடிச்சுட்டு போகும்போது இந்த ஸ்கூல் என்ன ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல, இந்த வாழ்க்கைக்கே தயார்படுத்திருக்குன்னு டெஸ்டிமோனியலும் கொடுத்துட்டு போயிருக்கான். பிரச்சனை இருக்கிற ஸ்கூல்ல படிச்ச பையன் இப்படி ஃபீட்பேக் கொடுப்பானா? அடுத்த காமெடி, அவங்க பையன் +2 முடிச்சதும் யாமினியே அந்த ஸ்கூல்ல 2 வருஷம் ஸ்டாஃபா வாலண்டியரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி, அந்த ஸ்கூல்ல பிரச்சனை இருந்தா நீங்க அங்க ஜாயின் பண்ணுவீங்களா? இதுக்கே அசந்துட்டா எப்படி? யாமினி அவங்களோட 2வது பையனையும் அதே ஸ்கூல்ல சேர்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான். முதல் பையனுக்கு ஸ்கூல்ல பிரச்சனை பண்றாங்கன்னா 2வது பையனும் ஏன் சேர்க்கணும்? முதல் பையனுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் அடுத்த 3 வருஷம் படிக்க வைக்கணும்? அவன் படிச்சு முடிச்சதும் ஏன் அதே ஸ்கூல்லேயே போய் ஸ்டாஃபா ஜாயின் பண்ணணும்? ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கூல் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை யாமினி கிட்ட தான். இதை நான் சொல்லலை, அவங்க அண்ணனே ஒரு ட்வீட்ல சொல்லியிருக்காரு. அவங்க அண்ணன் பேரு கோடி பிரவீன். அவர் என்ன சொல்றாருன்னா, சமீப காலமா யாமினி மற்றும் அவரோட கணவரோட செயல்பாடு சரியில்லை, குடும்பத்திலையும் நண்பர்கள்கிட்டையும் பல பிரச்சனை பண்ணாங்க, அதனால நாங்கள் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கோம். ஈஷா மேலே அவங்க வைக்கிற குற்றச்சாட்டும் அதே மாதிரி உள்நோக்கம் கொண்டது தான். எங்கள் குடும்பத்துக்கு யாமினியால் நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு, யாமினியோட மனநிலை சரியில்லை, அவங்க பண்ணுற செயல்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேயே உங்கள் எல்லா சந்தேகங்களும் தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதே பள்ளியில் படிக்கிற மற்ற குழந்தைகளோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதையும் கேளுங்க. நமஸ்காரம், என்னோட பேர் தீபா. என்னோட பையனை நான் ஈஷா சம்ஸ்கிருதி ஸ்கூல்ல போட்டிருக்கேன். என்னோட டாட்டர் வந்து ஈஷா சம்ஸ்கிருதி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. பையன் பெரியவன், பொண்ணு சின்னவ. 2 பேருமே ஈஷா சம்ஸ்கிருதி தான் இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும் இல்லை, என் தங்க பையனும் இங்கே தான் படிக்கிறாங்க. 3 குழந்தைங்க எங்கள் ஃபேமிலியில் இங்கே தான் படிக்கிறாங்க. என் பையன் இங்க படிக்கிறாரு. பேரு தியான் துரை. அவர் 8 வயசுல இங்க வந்தாரு. என்னோட பையன் இங்க 2017 பேட்ச்ல இருந்து படிச்சிட்டு இருக்காப்புல. இப்ப வந்து 8வது வருஷம் படிச்சிட்டு இருக்காப்புல. ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் மெமரி பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டமாக இருந்தது. ப்ளேவே மெத்தடில் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே வந்து கல்வியை திணிக்கிறது கிடையாது. நாங்கள் சேர்த்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, இம்போசிஷன்ஸ் நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. ப்ளேவே மெத்தடில் படிக்கிறாங்க. எதுவுமே வந்து இங்கே திணிக்கிறது கிடையாது. படிப்பு இருக்கு, ப்ளஸ் அது கூட வந்து ஆர்ட் ஃபார்ம், கல்ச்சர் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக சொல்லித்தர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூலை நாங்கள் சூஸ் பண்ணோம். யோகா, கலரி, மியூசிக், பாட்டு, டான்ஸு, இது கூட அகடமிக்கான மேத், இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது நான் வேற எந்த ஸ்கூலில் போட்டாலும் இது நான் பண்ண வைக்க முடியுமான்றது தெரியாது. இப்போ அவருக்கு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆகுது. இப்போ வந்து அவங்க தபலா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குறாங்க. ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா டீச்சர்ஸுமே சொல்கிறாங்க. அவருமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வந்தால். இது அவங்க குழந்தையிலேருந்தே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் மைண்ட் அளவில் அவங்க பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. இது வேற எங்கேயுமே கிடைக்காதே. ஜென்ரலாகவே தர்ஷன் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பார். ஸோ இந்த ஸ்கூலில் போட்டதுக்கு அப்புறமா அவரோட குவாலிட்டி இன்னும் மெருகேறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப மெச்சூர்டாக அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப கவனம் கொடுத்து செய்யறது இதெல்லாமே பார்க்க முடியுது. அவரோட சாப்பாடு ஹேபிட்ஸ் நிறைய மாறு. காய்கறி எல்லாம் அவர் சாப்பிடவே மாட்டார் வீட்டுல. பட் ஒரு தடவை நான் மொதல் தடவை வீட்டுக்கு வரும்போதே சாம்பார்ல இந்த காய் போடுங்க, அந்த காய் போடுங்கன்னு கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி காய்கறி எல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக சம்ஸ்கிருதி பற்றின அலிகேஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டீங்களா? அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? நாங்கள் வந்து ஆஷ்ரமுக்கு ஈஷாக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 8 இயர்ஸாக வந்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்களோட குழந்தைங்க 2 வருஷமாக படிக்கிறாங்க. இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். உண்மை என்னங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு தெரியுது. சுற்றி இருக்கிறவங்களுக்கு எங்களால் புரிய வைக்க முடியுது. உண்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த பொய் மேலே சுத்தமாக கவனமே இல்லை. அது எல்லாமே பொய்ன்னு தெரியுதுக்கா. நம்மளும் இங்க எல்லாமே இருந்திருக்கோம். இங்க வந்து தங்கி இருந்திருக்கோம். நிறைய வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே நம்புற மாதிரி இல்லை. இது நான் கேட்டேன்னா நான் வந்து இங்கே நம்பிக்கை இல்லாதவளாக ஆயிடுவேன். ஆனால் ஸ்டில் அந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அதையும் நான் கேட்டுட்டேன்.
அவங்க சிரிச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? இந்த குழந்தைங்க கிட்ட நான் அத கேட்க கூட விரும்பல. ஆனா ஒரு லைட்டர் நோட்ல கேட்டதுக்கே அவங்களால அத ஜீர்ணிக்க முடியல. ஸோ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் மதராக நான் நிறைய விஷயம் கேட்டிருப்பேன் அவர்கிட்ட. ஸ்கூல் பிடிச்சிருக்கா? ஏன்னா ஒரு மதருக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆஸ் அ பேரண்டா நான் அப்பாவை வந்து நான் மேக் ஷூர் எவ்ரி டைம் வந்து நான் கேட்பேன், டைரக்டாவும் இன்டைரக்டா கேட்பேன். நீ என்ன வந்துடுறியா, இங்கேயே பெங்களூர்லயே ஜாயின் பண்ணிடலாமா ஸ்கூலுக்குன்னு கேட்பேன். பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, இது எத்தனை தடவை கேட்டாலும், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் குழந்தைக்கு வந்து அம்மா ஐ லைக் சம்ஸ்கிருதி, அவர் எப்பயுமே சொல்ற ஒரே பதில் வந்து ஐ வாண்ட் டு கோ பேக் டு சம்ஸ்கிருதி. ஐ லைக் டு பி தேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எங்களுக்கு ரொம்ப கன்சோலிங்காகவும் இருக்கு, கன்வின்சிங்காகவும் இருக்கு. ஸோ ஹீஸ் வெரி ஹாப்பி. அது இல்லாமல் நாங்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். இங்கே உள்ள வந்து பசங்களை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே உள்ள ரெகுலராக ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே பேஸ்லெஸ் தான். We have full faith on Isha Foundation. We have full faith on our Guru Sadguru. யாமினி தன் மகனை பற்றிய குற்றச்சாட்டோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு படி மேலே போய் ஈஷா பள்ளியில் படிக்கிற பெண் பிள்ளைகள் மேலாடை இல்லாமல் அரை நிர்வாணமாக யோகா செய்ய வைக்கிறாங்கன்னு போகிற போக்கில் ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்கல. இந்த ஒரு விஷயம் சொன்னாலே போதுமே, கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி ஆபாச எழுத்தாளர் கோபால் வந்துட்டார். நள்ளிரவில் பெண் குழந்தைகளை அரை நிர்வாணமாக பூஜை பண்ண வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு அசிங்கத்தின் உச்சகட்டம் எல்லாத்தையும் வாந்தி எடுத்து ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காரு. இவர் மாதிரியே காசுக்கு என்ன வேணும்னாலும் செய்கிற கீழ்த்தரமான கூட்டம் இதை எப்படியெல்லாம் பேசிச்சுன்னு வாயால் சொல்ல முடியாது. சாம்பிளுக்கு சில தம்ப்நெயில் பாருங்க. இதுக்கு ப்ரூஃப் எங்கடான்னு கேட்டால் நக்கீரன் கோபால் ஒரு மெயிலை கொண்டு வந்து காட்டுறாரு. அந்த மெயிலோட முதல் பக்கம் இது, ரெண்டாவது பக்கமும் இது. இதில் பாருங்க, முதல் பக்கத்துக்கும் ரெண்டாவது பக்கத்துக்கும் ஒரு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அவரே எழுதின மெயில் இது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. த கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்ட் டு ரிமூவ்டு அப்படின்னு எழுதியிருப்பாரு. 2 பக்கத்தில் பாஸ்ட் டென்ஸ் வராது, டு ரிமூவ் தான் வரும், டு ரிமூவ்டுன்னு வராது. இது எளிமையான ஆங்கிலம் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததா ப்ரூஃப் ரெடி பண்றேங்கிற அவசரத்தில் அபவுட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பா எழுதியிருப்பாரு. ஸோ இதுவும் போலி. மாட்டினாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. நெக்ஸ்ட் டைம் மாட்டிக்காத மாதிரி மெயில் ரெடி பண்ணுங்க, ஃபாண்ட்டை சேமாக யூஸ் பண்ணுங்க. மெயில் டூப்புன்னு ஆகி போச்சு. நெக்ஸ்ட் ஏமாத்துறதுக்கு 15 வருட பழைய வீடியோ ஒன்று எடுத்து சில ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி இவர் இது வரைக்கும் சொன்ன பொய்யோட இணைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. சத்குரு கைலாஷ் மானசரோவர் ஏரியில் வேட்டுக்கிரக உயிர்களோட வருகை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். இப்படி நம்ம தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது அங்கே இருக்கிற சிலர் தேர்ந்தெடுத்து ஒரு ப்ராசஸ்க்கு உட்படுத்துறாரு. அதில் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. இது 200க்கும் அதிகமான பேர் முன்னிலையில் நடந்தது. இந்த வீடியோ ஈஷா யோக மையமே வெளியிட்ட வீடியோ. அங்கே அப்படி தவறாக எதுவும் நடந்திருந்தா ஈஷா அவங்களே வீடியோ வெளியிட்டிருப்பாங்களா? அதுவும் 10-15 வருட பழைய வீடியோவை எடுத்து ஆபாசமாக சித்தரிச்சிருக்காரு நக்கீரன் கோபால். இப்படி ஆபாசமாக சித்தரிக்கிற வேலையை இவர் இன்னைக்கு பண்ணலை. ஒரு தடவை சத்குரு அவரோட மகளை ரொம்ப நாள் கழித்து பார்ப்பாரு. அப்போ அவரோட மகள் அன்பா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அசிங்கமாக பேசினவர் தான் நக்கீரன் கோபால். இப்படி ஒரு தந்தை மகளை கூட கொச்சைப்படுத்துகிறவர் தான் கோபால். இது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நிர்மலா தேவி விவகாரத்தில் ஆளுநரை சேர்த்து எழுதி அட்டப்படம் போட்டு கல்லா கட்டினவர் தான் கோபால். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதும் தெரியாமல் பேசிட்டேன், ஆளுநரின் புகழுக்கோ பெயருக்கோ களங்கம் கற்பிக்கும் நோக்கம் நக்கீரனுக்கு துளியும் இல்லைன்னு மன்னிப்பு கடிதம் தன்னோட பத்திரிகையிலே வெளியிட்டார். எல்லாரையும் பாலியல் ரீதியாக சேர்த்து ஆபாசமாக பேசுறது, அப்புறம் நீதிமன்றம் போனால் மன்னிப்பு கேட்கறது, இதுதான் இவரோட வழக்கம். நடிகை சுகன்யாவை ஆபாசமாக பேசின ஒரு வீடியோவை சன் டிவியில் வெளியிட்டார் நக்கீரன். அதுக்கு நடிகை சுகன்யா வழக்கு பதிவு பண்ணாங்க. 18 வருஷம் நடந்த அந்த வழக்கில் 10 லட்சம் ரூபாய் சன் டிவிக்கு அபராதமாக விதிச்சது உயர்நீதிமன்றம். டெலிவிஷன் வரலாற்றிலேயே அபராதம் கொடுத்த முதல் டிவி சன் டிவி தான். அதுக்கு காரணமும் இந்த நக்கீரன் கோபால் தான். பொதுவாக எந்த தனி மனிதனும் இந்த அளவுக்கு கீழ்நிலையில யோசிக்க மாட்டான். இவர் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக செய்கிறாருன்னா அப்போ அவருக்கு ஏதோ மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நக்கீரன் கோபாலுக்கு ஈஷா யோகா தேவைன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஈஷா வந்து சில எளிமையான தியான முறைகள் கற்றுக்கிட்டு அதை செஞ்சுட்டு வந்தாருன்னா அவரோட மனநிலையில் மாற்றம் ஏற்படும். ஆபாசம் மட்டுமே குடிகொண்டிருக்கும் மூளையில் ஆனந்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இனி இருக்கும் கொஞ்ச காலத்தையும் ஒரு மேம்பட்ட மனிதனாக அவரால் வாழ முடியும். இந்த நல்ல வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்குவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன்.